அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீணை பிகினர்ஸ்க்கு எப்படி வீணை ஹேண்டில் பண்றதை நான் சொல்லி தர போறேன். ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி தான் நம்ம வீணையும் ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷன்ல உட்காந்துக்கணும். வீணையை மெதுவா எடுத்து லெஃப்ட் சைடு கார்னர்ல முட்டிக்கு மேல வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் சாய்ச்சி வைக்கணும். இந்த பிரிட்ஜ் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கணும். அப்புறம் இந்த சைடு இந்த ஒயிட் கலர்ல தெரியலையா, இந்த கார்னர்ல அங்க இருந்து ஒரு ஜான் அளவுக்கு நீங்க மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா இந்த கார்னர்ல நம்ம கையை வச்சு நீங்க மீட்டுறதுக்கு அந்த ஸ்ட்ரிங் மேல வச்சீங்கன்னா கரெக்ட் சென்டர் பொசிஷன்ல கிடைக்கும். அங்கதான் நம்ம மீட்டணும். இப்படி மீட்டும் போதுதான் நம்மளுக்கு வைப்ரேஷன் நல்ல சவுண்ட் எடுத்து கொடுக்கும். நீங்க பிரிட்ஜ் பக்கத்துலயோ இல்ல அந்த ஸ்ட்ரிங் பக்கத்துலயோ டியூனர் பக்கத்துலயோ நீங்க வாசிச்சீங்கன்னா சவுண்ட் எடுக்காது. இந்த ஸ்ட்ரிங்க்கு நடுவுல தான் நம்ம மீட்டணும். ஸோ சென்டர்ல எப்படி மீட்டர்னா இங்க வச்சாலும் நம்ம சென்டர்ல கிடைக்காது. ஸோ இந்த கை வைக்கிற பொசிஷன் நம்ம கரெக்டா வைக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் ஒரு ஜான் அளவுக்கு எடுத்து அந்த கார்னர்ல நம்ம கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பொசிஷன் கிடைக்கும். இதுதான் நம்ம வீணை ஹேண்டில் பண்ற மெத்தடு. இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் வைக்கும் போது நம்மளுக்கு வீணையும் கீழே விழுகாது. பயப்படாம நீங்க இந்த மெட்டை நீங்க வாசிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எப்படி மீட்டுறதுன்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்.